கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை நிரப்பும்படி இருந்த வண்ணமாய் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அன்புள்ள இயேசுவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தீர். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பேன், உன் வியாதியை உன்னை விட்டு பரிபூர்ணமாக விலக்குவேன் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருந்த உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆண்டவர் இம்மட்டும் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிற தயவுகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேச வேண்டும். உம்முடைய வசனம் ஜெயிக்கிறதாக இருக்கிறது. உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகள் கேட்கும்போதே அற்புதங்கள் நடக்கட்டும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கினார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை வெளிப்பட பண்ணி ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பெரிய விடுதலைகளை கட்டளையிடும்படி தமநோக்கி மன்றாடுகிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசும், அடியானை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்முடைய ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு சில வேத வசனங்களை உங்கள் முன்னே வைத்து உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயம் அதனுடைய 32ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயம் அதனுடைய 32ஆம் வாக்கியம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். போதும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களில் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் இங்கே ஒரு வசந்த காலத்தை குறித்து பேசுகிறார். வசந்த காலம் என்று சொல்வது செழிப்பான, ஆசீர்வாதமான, மரங்களெல்லாம் துளிர் விடுகிற, காய்கனிகளை விடுகிற, பிளசண்டான, கண்களுக்கு குளிர்ச்சியான, அருமையான, ஆசீர்வாதமான ஒரு காலம். அதுதான் வசந்த காலம். வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்று அறியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒரு வசந்த காலத்தை குறித்து, ஒரு ஆசீர்வாதமான காலத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அந்த 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 அதிகாரத்தினுடைய பின்னணி இயேசு கிறிஸ்து யூதர்களை குறித்து அவனமாக சொல்லுகிறார். யூதர்கள் நன்றாய் வாழ்ந்திருந்த ஒரு காலம், அது எந்த குறைவும் இல்லாமல் வாழ்ந்திருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து யூதர்களை குறித்து தான் அவருடைய வருங்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொன்னார். நன்றாயிருந்த காலத்திலே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் மூலமாய் மரித்த பின்பு ஒரு 70 ஆண்டுகள் கழித்த பின்பு AD 70 அன்றைக்கு நன்றாக இருந்த அந்த யூத மக்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் அறையும் பொழுது பிலாத்து சொன்னான், இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். ஆனால் அந்த யூத மக்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை இல்லை, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டார்கள். எனவே திரளான அந்த ஜனக்கூட்டத்தின் சத்தத்திற்கு இணங்கி அதற்கு பிலாத்து செவி கொடுத்து அவரை மரணத்திற்கு உட்படுத்தினார். யூதர்கள் அவனமாக சத்தமிடும்போது ஒரு காரியத்தை சொன்னார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது பிலாத்து சொல்லுகிறான், இவனுடைய இரத்தப்பழிக்கு நான் உடந்தை அல்ல, காரணம் இது குற்றமில்லாத இரத்தம். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், அவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சந்ததிகள் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 40 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டு அந்த பழி யூதர்கள் மேலே வந்தது. ரோம மன்னன் தீத்து அரசன் தன்னுடைய மகனாகிய வெஸ்பேசியனை எருசலேமுக்கு எதிராக அனுப்புகிறான். அவன் வந்து எருசலேமை அடித்து நொறுக்கி சின்ன பின்னமாக்கி போடுகிறான். அங்கிருந்த யூத மக்கள் முழு உலகமும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த நாள் முதற்கொண்டு 2000 ஆண்டுகளாக யூதர்களுக்கென்று சொந்தமாக ஒரு நாடு கிடையாது.
மட்டுமல்ல, உலகம் எங்கும் அன்று சிதறடிக்கப்பட்ட யூத மக்கள் மகா பெரிய தீமையும் தீங்கையும் அவர்கள் அனுபவித்தார்கள். குறிப்பாக 2ஆம் உலக மகா யுத்தம் உலகத்திலே நடந்த காலங்களில் யூதர்கள் மிக கொடுமைகளை சந்தித்தார்கள். குறிப்பாக ஜெர்மனி போன்ற தேசங்களிலே ஹிட்லர் என்ற ஒரு பெரிய சர்வாதிகாரி இருந்தான். அந்த ஹிட்லர் மட்டும் யூதர்களை அவர்களில் 60 லட்சம் பேரை கொலை செய்கிறான் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. 60 லட்சம் யூதர்கள் மரித்ததல்ல, அவர்கள் எவ்வண்ணமாய் மரித்தார்கள் என்பதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களை கொன்ற முறை, அவர்களை கொலை செய்த முறைகள் மிகவும் கொடுமையானவைகள். மிகப்பெரிய கட்டிடங்களை வண்ணமாக கட்டி ஜன்னல் ஒன்றும் வைக்காமல் ஆயிரக்கணக்கான யூதர்களை அதற்கு உள்ளே போட்டு சிறிய குழாய்கள் மூலமாக விஷ வாயுக்களை உள்ளே செலுத்தி அந்த யூதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வதைத்து வதைத்து சித்திரவதை செய்து அவன் கொலை செய்தான். பெரிய குழிகளை தோண்டி நூற்றுக்கணக்கான யூதர்களை அதற்குள்ளே தள்ளி உயிரோடு கூட அவர்களை புதைத்தான். அவன் கொலை செய்த முறைகள் மிகவும் கொடுமையானவைகள். ஆகவே 2000 ஆண்டுகளாக முழு உலகத்திலும் அன்றைய நாட்களிலே யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு தங்களுக்கென்று ஒரு சொந்த தேசம் இல்லாமல், தங்களுக்கென்று ஒரு சொந்த நாடு இல்லாமல் முழு உலகத்திலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பதாகவே, அவர்கள் அவண்ணமாய் சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொன்னார், அத்திமரம் துளிர்விடும். அத்திமரம் என்பது யூத ஜாதியை குறிக்கிறது. ஒலிவ மரம் என்பது அவருடைய அரசியலை குறிக்கிறது. திராட்சை செடி என்பது அவருடைய ஆவிக்குரிய நிலைமைகளை குறிக்கிறது. ஆகவே யூதர்களுடைய சமுதாய வாழ்வாகிய அந்த அத்திமரம் ஒரு நாள் துளிர்விடும். அது இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், அது இன்றைக்கு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கலாம். எழுத்தின்படி உலகம் முழுவதிலும் எல்லா நாடுகளிலும் யூதர்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கலாம். அந்த நாட்களிலே சிதறடிக்கப்பட்ட பல யூதர்கள் நம்முடைய இந்திய தேசத்திலும் அவர்கள் வந்து குடியிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுதும் எர்ணாகுளம் என்ற இடத்திலே கேரளாவிலே அவர்களுக்கு என்று ஒரு குடியிருப்பு இருக்கிறது. நாங்கள் போய் அதை பார்த்திருக்கிறோம். ஆக முழு உலகத்திலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு யூத ஜனம் ஜாதி என்ற ஒரு ஜன கூட்டமே இல்லாமல் போக வேண்டும் என்று அந்த சாபம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே. எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அந்த சாபம் வரட்டும் என்று ஏற்றுக்கொண்டார்களே. அந்த சாபம் வந்து பலித்து முழு உலகத்திலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு சொந்த தேசம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், சொந்த நாடு இல்லாமல், அரவணைப்பார் இல்லாமல், ஆற்றி தேற்றுவார் இல்லாமல், அவர்களுக்கென்று உதவி செய்வார் இல்லாமல், காடுகளிலும் தீவாந்தரங்களிலும் எல்லா இடங்களிலும் முழு உலகத்திலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அவண்ணமாய் சிதறடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யூதர்கள் துளிர் விடுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதர்கள் துளிர் விடுவார்கள், அத்திமரம் துளிர் விடும். இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாகவே 2000 ஆண்டுகள் முடிந்த பின்பு 1947 ஆண்டு அல்லது 8ஆம் ஆண்டு சியோன் சங்கம் என்ற ஒரு சங்கம், அது ஒரு பெரிய சரித்திரம், சங்கம் தோன்றி இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் மறுபடியும் உருவாயிற்று. அத்திமரம் துளிர் விடும் என்றும் வசந்த காலம் சமீபமாகும் என்றும் இயேசு அப்பொழுதே சொன்ன தீர்க்க தரிசனம் 1948ஆம் ஆண்டு நிறைவேறுகிறது. அந்த யூதர்களுக்கு ஒரு தேசம் சொந்தமாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிற இஸ்ரவேல் தேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த தேசத்திலே மறுபடியும் அத்திமரம் துளிர் விடுவது போல திரும்பவும் அந்த யூத மக்கள் வந்து தங்கள் குடியேற்றங்களை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன். இன்றைக்கு நாம் காண்கிறபடி முழு உலகத்தையும் அசைக்கிற ஒரு சக்தியாக யூதர்களின் இஸ்ரவேல் தேசம் உருவெடுத்திருக்கிறது. உலகத்திலே யூதன் இல்லாவிட்டால் விண்வெளி ஆராய்ச்சி இல்லை. உலகத்திலே யூதன் இல்லாவிட்டால் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை. உலகத்திலே யூதன் இல்லாவிட்டால் கம்ப்யூட்டர் என்ற ஒன்று இல்லை. நம் கைகளிலே வைத்திருக்கிற தொலைபேசி கூட யூதனுடைய கண்டுபிடிப்பு தான். யூதன் இல்லாவிட்டால் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது விஞ்ஞானபூர்வமா என்ற அளவுக்கு யூதர்கள் உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே, எழுத்தின்படியே அத்திமரமாகிய யூதர்கள் துளிர்விட்டு இன்றைக்கு பலத்து போயிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, இதோடு இவர்களுடைய காரியம் முடிந்தது, இதோருடைய சாப்டர் க்ளோஸ் ஆனது, இனி இந்த தேசம் உருவாகாது, இனி யூத ஜாதி என்ற ஒருவர்கள் தலையெடுக்க மாட்டார்கள் என்று உலகம் எழுதி வைத்தது. ஆனால்
அருமரட்சகர் இயேசு சொன்னது போல அத்தி மரம் மறுபடியும் துளிர் விட்டது, அது மறுபடியும் பூ பூத்தது, அது மறுபடியும் காய் காய்த்தது. இன்றைக்கும் முழு உலகத்திலும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு நம்பிக்கையும் இல்லாவிட்டாலும் நீயும் மறுபடியும் துளிர் விடுவாய். உன் குடும்பம் மறுபடியும் துளிர் விடும். உன் பிள்ளைகள் மறுபடியும் துளிர் விடுவார்கள். உன் பொருளாதாரம் மறுபடியும் துளிர் விடும். உன் சரீரம் பட்டு போனாலும், உன் சரீரத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நீ மறுபடியும் துளிர் விடுவாய். உடைக்கப்பட்ட உன்னுடைய குடும்பம் மறுபடியும் துளிர் விட்டுத்தான் ஆக வேண்டும். தகர்ந்து போன உன்னுடைய பொருளாதாரம் மறுபடியும் துளிர் விடும் என்று அருமரட்சகர் இயேசு இந்த காலை வேளையிலே உன் அருகிலே நின்று உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார். நம்பிக்கை இழந்த நிலைமையிலே தேவனுடைய பாரத்தில் கடந்து வந்திருக்கிறாயோ? எந்த சூழ்நிலைமை உன் கண்களுக்கு தெரியவில்லையோ? என் குடும்பம் இதோடு அதோகதி என்று மனம் விரும்பி போய் தேவ சமூகத்தில் காணப்படுகிறாயோ? உன்னை பார்த்து கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் வசனமும் வருகிறது. நீ துளிர்விட உன்னை வைப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னை துளிர்விட வைப்பார். அத்திமரம் பட்டு போயிற்று, அது முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டு போயிற்று. அதை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போயிற்று, காய்ந்து போயிற்று, கருவாடாகி போயிற்று, நம்பிக்கை அற்று போயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அத்திமரம் துளிர்விடத்தான் செய்யும். அங்கே ஒரு வசந்த காலம் வரும், அது துளிர்விடும். அடுத்து ஒரு வசந்த காலம் வரும். கடந்த காலங்களிலே நீ பட்டு போயிருக்கலாம், உன்னை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனி வருகிற காலங்களில் கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு வசந்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆசீர்வாதமான காலம், ஒரு வசந்த காலம், ஒரு உயர்வின் காலம், ஒரு மேன்மையின் காலம். உன்னை விட்டு ஓடி போனவர்கள், உன்னை தள்ளினவர், வெறுத்தவர்கள் எல்லாம் உன்னை மறுபடியும் தேடி உன் அண்டையிலே வருகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசந்த காலம் சமீபமாயிற்று அறியுங்கள். இந்த நாட்களிலே நீங்கள் இந்த விசேஷித்த உபவாச நாட்களிலே தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, மனம் நொந்து போய் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வராதா, என் குடிகார கணவன் மனம் திரும்ப மாட்டானா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் இன்னைக்கு மறுபடியும் மனம் திரும்ப மாட்டார்களா என்று வாயின் வார்த்தையினாலே உன்னாலே சொல்ல முடியவில்லை. உன் இருதயத்தின் ஆழத்தில் அந்த வேதனை உன்னை வாட்டி வதைக்கிறது. அருமரட்சகர் இயேசு இந்த 21ஆம் நாள் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், வசந்த காலம் உன் குடும்பத்திலே சமீபம். இந்த ஜெபத்திற்கு நீ வந்தது நல்லது. இந்த கூடார தண்டையில் நீ கடந்து வந்திருப்பது நல்லது. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே நீ அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது நல்லது. நீ பாக்கியவான், நீ பாக்கியசாலி. காரணம், இன்று முதல் உன் வாழ்க்கையை கர்த்தர் வசந்தமாக மாற்ற விரும்புகிறார். இன்று முதல் உன்னுடைய குடும்பத்தை வசந்த காலம் பட்டி பிடிக்கப் போகிறது. வேதம் சொல்லுகிறது, வசந்த காலம் சமீபம், அத்திமரம் துளிர் விடும். இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சபை துளிர் விடத்தான் செய்யும். அந்த துளிரை ஒருவனும் தட்டி பறித்து விட முடியாது. சாத்தான் ஒரு அறிவற்ற ஒரு மனிதன், சாத்தான் ஒரு முட்டாள், சாத்தான் ஒரு மடையன். அவன் என்ன செய்வான் தெரியுமா? உன் குடும்பம் ஏதோ கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிக்கும் பொழுது அவன் வந்து ஒரு வியாதியை போட்டு, ஒரு துன்பத்தை போட்டு, ஒரு நஷ்டத்தை போட்டு, துளிர் விடுகிற அந்த துளிரை அவன் ஒடித்து போடுவான். அவன் ஒரு முட்டாள். அவன் அந்த துளிரை கடந்த காலத்திலே ஒடித்திருக்கிறான். கொஞ்சம் நீ தலை நிமிர்ந்தாய், கொஞ்சம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவன் வளர்ந்த அந்த துளிரை ஒடித்து போட்டான். ஆனால் ஒரு செடி செழிப்பாய் வளருகிறது. தண்ணீர் வசதி உள்ள ஒரு இடத்தில் அந்த செடி வளருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செடி துளிர் விடுகிறது. ஒருவன் போய் அந்த துளிரை ஒடித்து போடுகிறான். ஆனால் சில வாரங்கள், சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் கழித்து நீங்கள் அந்த செடியை போய் பார்க்கும் பொழுது ஒரு துளிரை ஒடித்த இடத்திலே அது 4 பக்கமும் 4-5 துளிர்கள் மறுபடியும் அது வளர்ந்து வருகிறது. இயேசு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார். கடந்த நாட்களில் ஒரு துளிர் ஒடிக்கப்பட்டது, ஒரு ஆசீர்வாதம் முடக்கப்பட்டது, ஒரு நோய் வந்ததினாலே நீ ஆஸ்பத்திரியிலே போய் கொஞ்சம் நன்மைகளை இழந்தாய், ஒரு வழக்கு வந்தபடினாலே கோர்ட்டிலே போய் சில நன்மைகளை இழந்தாய், ஒரு துளிரை சத்துரு ஒடித்து போட்டான். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார்,
ஒரு துளிர் ஒடிக்கப்பட்ட இடத்திலே 9 துளிரை கர்த்தர் வளர விடுவார், துளிர்க்க விடுவார். அது இனி வருகிற நாட்களிலே, வருகிற காலங்களிலே அது நடக்கும், அது சம்பவிக்கும், அது சம்பவிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சபை துளிர்விட ஆரம்பிக்கும் பொழுது, சபை வளர ஆரம்பிக்கும் போது நம்முடைய கண்களுக்கு மறைவாக அநேக சக்திகள் அந்த துளிரை ஒடித்து விடும்படி பிரயாசப்படுகிறது. அதனாலே சில நஷ்டங்களையும் கூட நாம் அடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியம், ஒடிக்கப்பட்ட அந்த துளிர்களுக்கு பதிலாக, ஒன்றுக்கு பதிலாக 1000 துளிர்களை கர்த்தர் மறுபடியும் வளர பண்ணுவார். 1000 துளிர்களை கர்த்தர் வளர பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் துளிர்விட வேண்டும். இந்த முதல் நாள் அல்லது 21வது நாள் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் துளிர்விட வேண்டும் 3 விதங்களில். முதலாவது, நம்முடைய சபை துளிர்விட வேண்டும். இரண்டாவது, உங்கள் குடும்பங்கள் துளிர்விட வேண்டும். மூன்றாவது, உன் தனிப்பட்ட பர்சனல் லைஃப், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் துளிர்விட வேண்டும். இந்த 3 காரியங்களும் இந்த ஜெப நாட்கள் முடியும் போது இந்த 3 காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, குடும்பத்தில் நீ துளிர்விட வேண்டிய அவசியம். நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய குடும்பத்தில் நாம் துளிர்விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு துளிர் எழும்பி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தம் கட்டி போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் கண் ஆப்ரேஷன் பண்ணினேன். டாக்டர் சொன்னார், திறந்து பேசப்படாது 1 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஊழியக்காரங்களாக எங்களுக்கு அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கும் காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்தேன். இதுபோல் சத்தம் கட்டினதே கிடையாது. தேவன் தம்முடைய சபைக்கு கொடுக்கிற தூதை தடுக்கும்படி பிசாசு கிரியை செய்கிறான். ஒரு தடை இருக்குமானால் அங்கே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. ஒரு தடை இருக்குமானால் அங்கே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அங்கே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. இயேசு நமக்கு ஜெயக்கொடியா இருப்பார். ஆகவே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை குறித்து ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறான். விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் அது துளிர்விட்டு எழும்பும். மறுபடியும் நான் அதை துளிர்விடச் செய்வேன். உன் குடும்பம் துளிர்விட்டு எழும்பும்படி இந்த காலை வேளையிலே கிரியை செய்யும்படி பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து அவர் உன் அருகிலே நிற்கிறார். குடும்பம் துளிர்விட வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஒரு சில மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தாராம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி தேவன் செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினாலே தேவன் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் அல்லது துளிர்விடும்படி செய்தார். அங்கே ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அந்த குழந்தைகளை பிறக்கும் போதே கொன்றுவிட வேண்டும் என்று எகிப்திய மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் போட்ட ஒரு சட்டம். ஆனால் எகிப்திய மருத்துவச்சிகள் அவனமாக செய்யவில்லை. காரணம், அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் மருத்துவச்சிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடியினால்
அவர்கள் அவ்வளமாக செய்யாதபடினாலே தேவன் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் அங்கே படிக்கிறோம். அந்த குடும்பத்தை தேவன் துளிர்விட பண்ணினார் அல்லது தழைக்க பண்ணினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை குறித்து வேதனையோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அநேக சகோதரி சகோதரன்மார் இங்கே உண்டு. என் குடும்பம் இவ்வளவு உடைந்து சின்னாபின்னமாகிவிட்டது, என் குடும்பம் அவமான சின்னமாய் மாறிவிட்டது, என் குடும்பத்தில் அனைவராலும் என் குடும்பம் வெறுக்கப்படுகிறது என்றெல்லாம் மனம் வேதனையோடு இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய நாள். இன்று முதல் உங்கள் குடும்பங்களை அவர் துளிர்விட பண்ணுவார். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினாலே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் தெய்வத்திற்கு பயப்படாமல் நம்முடைய வாழ்வில் நடந்த காரியங்களை இன்று நாம் அறிக்கையிட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் வாழ்வில் உண்டோ? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் ஜீவியத்தில் உண்டோ? இல்லாவிட்டால் காலவேளையிலே ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். உமக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்தில் உண்டாகட்டும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவளாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் உன் குடும்பம் நிச்சயமாக துளிர்விடும். அவர் தழைக்க பண்ணினார். யார் அதை தடுக்க முடியும்? பக்தனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது, வெறும் கையாய் தன் இனஜன பந்துக்களையும் ஊரையும் விட்டு தன் வீட்டையும் விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் பிற்காலத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவன் வெள்ளியும் பொன்னுமுடைய பெரிய சீமானாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. பரதேசியாய் அலைந்து திரிந்த அவன் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக அவன் எப்படி மாற முடிந்தது? ஒரு பரதேசியாய் அலைந்து திரிந்த ஒருவன், அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. தன் குடும்பத்தை விட்டு புறப்பட்டு பரதேசியாய் புறப்பட்டு போற ஒரு மனுஷன், அவன் வெள்ளியும் பொன்னுமுடைய பெரிய சீமானாய், பெரிய ஐஸ்வர்யவானாய் அவன் மாறுகிறான். அந்த குடும்பத்தை வனாந்தரங்களில் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். அவருடைய மகனாகி அவனுடைய சந்ததியாகிய யாக்கோபை பாருங்கள். அந்த யாக்கோபு ஒரு விசை சொல்லுகிறான், ஒரு கோலும் கையுமா இந்த ஆற்றை தாண்டி நான் போனேன். ஆண்டவர் என்னை பெரிய பரிவாரங்களுள்ள மனுஷனாய் என்னை மாற்றினான். தன் தகப்பனை தாயையும் விட்டு தன் அண்ணன் தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து, வழியிலே மிருகங்கள் தன்னை அண்டாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளும்படி கையிலே ஒரு கோலையும் எடுத்துக்கொண்டு, ஒரு பாட்டில் கொஞ்சம் எண்ணெயும் கையில் எடுத்துக்கொண்டு அவன் ஓடுகிறான். உயிர் தப்பும்படி அவன் ஓடுகிறான். உயிரை காத்துக்கொள்ளும்படி ஓடுகிறான். ஓடிப்போய் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே சிக்குகிறான். 7 ஆண்டுகள் ஒரு சம்பளமும் இல்லை. கடைசியாக ஒரு 6 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஆனால் அந்த 6 வருஷ உழைப்பிலே அவன் இவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் தொட்டதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறான். புள்ளியும் வரியுமுடைய ஆடுகள் எல்லாம் என்னுடைய ஆடுகளாய் குட்டி போடட்டும் என்று சொல்லும்போது அப்படியே இயற்கைக்கு மாறாக அந்த ஆடுகள் குட்டி போடுகிறது. அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக வெறும் 6 ஆண்டுகளிலே மாற்றப்படுகிறான். நான் ஆவியானவருக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து, ஆனாலும் உழைப்பிற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு அந்த குடும்பம் நஷ்டப்பட்டு இழந்து நிற்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கடந்த 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 ஆண்டுகளாக உன் வாழ்நாள் முழுவதும் நீ இழந்து போன சகல நன்மைகளையும்
6 மாதத்தில், ஒரே ஆண்டில், 7 வருஷத்தில், 7 மாதத்தில் பரலோகத்தின் தேவன் உனக்கு திரும்ப கட்டளையிடுவார். இந்த ஜெப நாட்களின் விளைவாய், இந்த ஜெப நாட்களின் விளைவாய், இந்த ஜெப நாட்களின் மூலமாய் பரலோகத்தின் தேவன் அதை உனக்கு கட்டளையிடுவார். உன் குடும்பத்திற்கு அதை கட்டளையிடுவார். இழந்து போன சகலத்தின் திரும்ப உனக்கு தருவார். நம்ம ஆராதிக்கிற இந்த சபையை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு காரணமும் இல்லாமல் சபையிலே ஆராதிக்க வந்த சிலர் ஆராதிக்காமல் போயிருக்கலாம். 4 போயிருந்தால் அந்த 4 பேருக்கு பதிலாக 400 பேரை கர்த்தர் வருகிற வருடங்களிலே உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். பரலோகத்தின் தேவன் அதை செய்வார். நீ இழந்து போன சகலத்தின் திரும்ப தேவன் உனக்கு கட்டளையிடுவார். ஆண்டுகளாய் வருஷங்களாய் இழந்து போனவற்றை 6 வருஷங்களில் தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அவன் திரும்ப வரும்போது சொல்லுகிறான், தேவன் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை மிகவும் பெருக பண்ணி இருக்கிறார். 2 பெரிய பரிவாரங்கள், ஆடு மாடு கன்றுகாலிகள், வேலைக்காரர்கள், பிள்ளைகள், மனைவிகள், ஏராளம் ஆசீர்வாதம். காரணம், தேவன் என்னை துளிர்விட பண்ணினார். தேவன் என்னை துளிர்விட பண்ணினார். அது யாக்கோபனுடைய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை துளிர்விட பண்ணினார். மனுஷன் அல்ல. மனுஷன் கொஞ்சம் துளிர்விட பண்ணுவான், ஒடிச்சு தள்ளுவான். பரலோகத்தின் தேவன் உன்னை துளிர்விட பண்ணுவார். மனுஷன் ஒடித்தாலும் கர்த்தர் அதிலிருந்து துளிர் விட்டு கொண்டே நீ இருப்பார். இயேசுவின் வருகை வரைக்கும் உன் குடும்பம் துளிர் விட்டு கொண்டே இருக்கும். ஒரு நன்மையும் இல்லாமல், ஒருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க இயலாமல், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே உங்கள் குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கலாம். அவமான சின்னமாய் உன் குடும்பங்கள் இருக்கலாம். உன் புருஷன் நடத்தையின் மூலமாய், பிள்ளைகளுடைய சீர்கெட்ட நிலைமையின் மூலமாய் உன் குடும்பம் எல்லாராலும் பகைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு அந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த வசனம் உனக்கு நேரே வந்து கொண்டிருக்கும் போதே இந்த இடத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டு ஒரு மாறுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த வசனம் உனக்கு நேரே வருகிறது. அந்த மாறுதல் உன் குடும்பத்திற்கு நேரே வருகிறது. 4 வாரத்தில், 4 மாதங்களில் அல்லது 2 மாதத்தில் ஒரு பெரிய மாறுதலை உன் குடும்பத்திலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்திலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த கிரியை இன்றைக்கே ஆரம்பமாகிவிட்டது. ஆண்டவர் இந்த குடும்பத்தை செழிக்க பண்ணுவது இன்றைக்கே ஆரம்பமாகிவிட்டது. தேவன் அதை ஆரம்பித்து விட்டார். இயேசு அதை ஆரம்பித்து விட்டார். நான் பிரசங்கிக்கிற இயேசு சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லுவதை மட்டும்தான் அவர் செய்வதை மட்டும்தான் சொல்லுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். உன் குடும்பத்தில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்பத்தை துளிர்விட பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல உணர்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஷெக்கனா மகிமை இந்த கூடாரத்தை நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக முதலாவது நம்முடைய குடும்பத்தை துளிர்க்க பண்ணுகிற தேவன். வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது. குடும்பத்தை துளிர்விட பண்ணுகிற தேவன். இரண்டாவதாக வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அத்தியாயம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஏசாயா 53ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தை சகோதரர் படிப்பார். இளங்கிளையை போலவும், இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல நீ வேர் விட்டு துளிர் விடுவாய். வறண்ட நிலம், அங்கிருந்து ஒரு துளிர் வருகிறது. வறண்ட நிலம். வறண்ட நிலம் என்றால் என்ன? மழை பெய்யாத ஒரு பூமி, தண்ணீர் இல்லாத ஒரு பூமி. எவ்வளவு தண்ணீரை விட்டாலும் அது போய்விடும், உறிஞ்சி எடுத்துவிடும். வறண்ட நிலம், வறண்ட பூமி. இரவு நேரங்களில் நீ சொல்லுகிறாய் அல்லவா, என் வாழ்க்கை வறண்டு போச்சு,
என் சரீரம் வறண்டு போச்சு, ஒரு பலனும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை, என் பொருளாதாரம் வறண்டு போச்சு, கடத்தின் மேல் கடன், இத்தனை லட்சம் கடன் என் குடும்பத்தில் இருக்கிறது, வறண்டு போனேன், மனம் வேதனையோடு இருக்கிறாயோ? அங்கிருந்து ஒரு வேரை தேவன் இந்த காலவெளியிலே துளிர்விட பண்ணுவான். வறண்ட நிலத்திலிருந்து அவர் துளிர்விட பண்ணுகிற தேவன். நமக்கு எதிராக இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் நமக்கு ஆதரவாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். எதிராக இருக்கிற எல்லா நிலைமைகளையும், எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாய் ஆதரவாய் மாற்றி உன்னை துளிர்விட பண்ணுகிற தேவன். எங்கேயோ இருக்கிற நன்மைகள் உன்னை தேடி வரும் காலம் சமீபித்திருக்கிறது. எங்கேயோ இருக்கிற நன்மைகள், கடன் பிடித்திருக்கிறேன், கடன்காரர்களின் குடும்பத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள். எப்படி இந்த கடனை நான் அடைப்பேன்? எப்படி இந்த சூழ்நிலையில் நான் வெளியே வருவேன்? மனம் வெதும்பி போயிருக்கும் தேவ பிள்ளையே, நீ வறண்டு போயிருக்கிறாய். உன் வாழ்க்கை வறண்ட நிலமாயிருக்கிறது. அது பாலைவனமாயிருக்கிறது. அது பாலைவனமாயிருந்தாலும், அது வறண்ட நிறமாயிருந்தாலும் உன்னை காண்கிற தேவன் இந்த காலவெளியில் உனக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தம் பண்ணுகிறார். உனக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தம் பண்ணுகிறார். எங்கேயோ இருக்கும் நன்மைகளை உன்னை தேடி வரும்படி செய்வான். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுரு ஒரு முறை ஒரு தூண்டிலை எடுத்துக்கொண்டு அந்த கடலிலே போய் தூண்டில் போட்டு ஒரு மீனுக்காக காத்திருக்கிறான். ஏராள மீன்களை பிடித்த மனுஷன்தான் அவன். ஆனால் இப்பொழுது ஒரு மீனுக்காக, ஒரு தூண்டிலில் ஒரு மீன் தான் வரும். ஆகவே இயேசுவின் வார்த்தைப்படி ஒரு மீனை பிடிப்பதற்காக அவன் போய் கடலிலே உட்கார்ந்திருக்கிறான். கடற்கரையிலே ஒரு மீன் வந்து அவனுக்கு சிக்கினது. ஆனால் அந்த ஒரு மீனுக்கும் கடலில் கிடந்த லட்சோப லட்சம் மீனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இந்த மீனை பிடித்து, அவன் தூண்டிலில் மாட்டின அந்த மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்த்தபொழுது அந்த மீனின் வாய்க்குள்ளே ஒரு வெள்ளிப்பணம் இருந்தது. வெள்ளிப்பணம் எடுத்து விழுங்கிற மீன் அது எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தது, எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தது. அந்த மீனை இவ்வளவு தூரம் நீந்தி வர செய்து கரையிலே உட்கார்ந்திருந்த பேதுருவின் தூண்டிலே விழும்படி செய்தார். எங்கேயோ இருக்கிற நன்மை உன் குடும்பத்தை தேடி வரும். ஜெபம் வீண் போவதில்லை, உன் கண்ணீர் வீண் போவதில்லை. இந்த தேவ சமூகத்தில் நீ வடித்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அந்த நன்மைகளை உன்னை தேடி வரும்படி செய்யும். உன் குடும்பத்தை தேடி வரும்படி செய்யும். உன் பிள்ளைகளை தேடி வர செய்யும். சகல நன்மைகளை முன்னை தேடி வர செய்கிறவர், சகல நன்மைகளை முன்னை தேடி வர செய்கிறவர், உன் கைவிட்டு போன நன்மைகளை தேடி வர செய்கிறவர். வெள்ளி பணத்தை விழுங்கிற மீனை பேதுருவின் வலையில தேடி வர செய்கிற தேவனவர் அந்த அற்புதத்தை உன் குடும்பத்திற்கு செய்ய முடியும். நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் அதை செய்ய முடியும். தேடி வர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். சாபங்கள் உன் குடும்பத்தை பிடித்து வாட்டி வதைக்கிறதோ, சாப கட்டுகள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறதோ, சாப கிரியைகள் பில்லி சூனிய கட்டுகள் உன் குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறதோ, இன்று நாளை அல்ல, இன்று உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விடுதலை உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறது. உன் விடுதலை உன்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறது. உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கும். அது செழிக்கும். வசந்த காலம் சமீபித்திருக்கிறது. சபையே, வசந்த காலம் சமீபித்திருக்கிறது. நீ அனுபவிக்கிற வேதனைகளை பரலோகத்தின் தேவன் அறிவார். மனுஷன் அதை காணவில்லை, உன் குடும்பத்தார் அதை காணவில்லை, உன் நண்பர்கள் அதை காணவில்லை. நீ வெளியே போகும்போது சிரித்து கொண்டு போகிறாய். அவளுக்கு என்ன குறை என்று உலகம் சொல்லுகிறது.
ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ படுகிற வேதனை, உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ படுகிற கண்ணீர், அதை ஒருவரும் காணவில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் உன்னை காண்கிறது. வனாந்தரத்திலே ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் இந்த காலவெளியிலே உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், வேதனைகளை காண்கிற தேவன், அவற்றுக்கு பரிகாரத்தை உண்டாக்குகிற தேவன். சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே கர்த்தர் உடைப்பார். சபைக்கு விரோதமான பில்லி சூனிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைப்படுகிறது. தடை பண்ணுகிற வல்லமைகள், தடை பண்ணுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் உடைபடுகிறது. கர்த்தர் குடும்பங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது, உன் குடும்பம் துளிர் விட வேண்டும், இன்று ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, உன் தனிப்பட்ட நிலவரம், நீ வறண்ட நிலத்தில் வறண்ட நிலைமையில் இருந்தாலும் அது உன்னை அவர் துளிர் விட பண்ணுகிறார். உன் ஆவிக்குரிய ஜீவியம், உன் ஆன்மீக வாழ்வு வறண்டு போயிருக்கிறதோ, உன்னுடைய ஜெப வாழ்வு, பிரேயர் லைஃப் அது வறண்டு போயிருக்கிறதோ, உன்னுடைய கண்ணீர் வறண்டு போய்விட்டதோ, தேவனோடு நீ நடக்கிற அந்த வாழ்வு அது வறண்டு போய்விட்டதோ, ஒரு காலத்தில் அது செழிப்பாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது வறண்டு போய்விட்டதோ, பரலோகத்தின் தேவன் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். அதிலிருந்து நீ இழந்து போன எல்லாவற்றையும், வறண்டு போன நிலைமையிலிருந்து உன்னை துளிர்விட பண்ணுகிறார். அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே அந்த கிரியையை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து விட்டார். அவர் ஆரம்பித்து விட்டார். வறண்ட நிலைமை, தனிப்பட்ட நிலவரத்திலே வறண்டு போன உன்னுடைய ஆன்மீக வாழ்வு, வறண்டு போன உன்னுடைய ஜெப வாழ்வு, அதிகாலையில் நீ எழும்பி ஜெபித்துக் கொண்டிருந்தாயே, ஒரு காலத்தில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாயே, சபைக்காய், தேசத்திற்காய், அழிந்து போகும் மக்களுக்காய், தேசத்திற்காய் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாயே, அந்த அனுபவம் வறண்டு போயிற்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உணர்த்தி மறுபடியும் அந்த கிருபையை உனக்கு தந்தருளுகிறார். மறுபடியும் அந்த கிருபையை உனக்கு தந்தருளுகிறார். அவர் உன்னை எழுப்புவார். அவர் உன்னை ஜெபத்தில் உட்கார வைப்பார். அவர் உன்னை உபவாசிக்க வைப்பார். அவர் உன்னை கண்ணீர் விட வைப்பார். கண்ணீரை அவர் உனக்கு தருவார். கண்ணீர் விடுகிற அனுபவத்தை அவர் தருவார். முழங்காலிடுகிற அனுபவத்தை அவர் உனக்கு தருவார். அவரே உனக்கு கட்டளையிடுவார். வறண்ட நிலைமை மாறுகிறது. வறண்ட நிலத்தில் இருந்த அந்த வேர் அங்கே துளிர் விடுகிறது. ஆண்டவர் அதை செய்வார். மூன்றாவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய சரீரம் வியாதியில் இருந்து விடுதலை தந்து உன்னை அவர் துளிர் விட பண்ணுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அத்தியாயம் அதனுடைய 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 58 அத்தியாயம் அதனுடைய 8 வசனத்தை நாம் படிக்கலாம். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். இதெல்லாம் வேத புஸ்தகத்தில் இந்த காலவெளியில் கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகிற வார்த்தைகள், நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள். உன் அதிகாலை வெளுப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த காலையிலே முன்னாலே வந்து ஜெபித்து கொண்டு நின்ற அநேகரை கர்த்தர் சுகமாக்கினதை நான் கண்டேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் எங்கும் காணப்போவதில்லை. அதுபோல இங்கே இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், ஒரு நபர் கூட எக்ஸெப்ஷன் இல்லை, இங்க இருக்கிற நம் அனைவருக்கும் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. இயேசு நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். நீ ஆண்டவருடைய பாதபடி அண்டையில் வரும்பொழுது, அப்பனே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை மாற்றித்தாரும் என்று மெய்மனஸ்தாபத்தோடும் உண்மையான கண்ணீரோடும் தாகத்தோடும் நீ கேட்பாயானால் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக, ஆண்டவனே என்னை சுகமாக்கும், ஆண்டவனே என்னை சுகமாக்கும், எனக்கு ஒரு விடுதலை தாரும். உண்மையான தாகத்தோடும் உண்மையான இருதயத்தோடும் நீ ஆண்டவரை பார்த்து கேட்டால் அவர் உனக்கு தருவார். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது எங்களுடைய ஜெபம் அல்ல, இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசுவின் வல்லமை. அது நீங்களே ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். இந்த ஆலயத்திற்குள்ளே வந்த உடனே பாருங்க, நான் திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே ஏவுகிற ஒரு காரியம், இந்த கூடாரம் ஒரு அற்புத கூடாரமாக கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை போதகர் இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு இறைவனை பார்த்து நீங்கள் கேட்டால் அவர் உங்களை சுகமாக்குவார், அவர் உங்களை சுகமாக்குவார். இந்த கூடாரமே ஒரு அற்புதத்தின் கூடாரமாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வியாதியிலிருந்து சுகத்தை, அதான் உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். உன் வியாதியை மாற்றி அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். எத்தனை பணங்களை கொண்டு மருத்துவரிடத்தில் கொடுப்பது பிரதர், எத்தனை மருத்துவரிடத்தில் அலைவது பிரதர். அலைஞ்சு 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 என் காலெல்லாம் தேய்ந்து விட்டது, பணமெல்லாம் போய்விட்டது, இருந்த சுகமும் போய்விட்டது, எனக்கு விடுதலை இல்லையா? கண்ணீரோடு இருந்திருக்கிறீர்களோ? உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அதற்குத்தான் இந்த உபவாச ஜெபங்கள், அதற்குத்தான் இந்த ஜெபத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏதோ பாஸ்டர் ஏதோ வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த குலசேகரம் பட்டணத்தின் மக்களுடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், அதுவும் சீக்கிரமாய் துளிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். வியாதியிலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வியாதிகள் நம்முடைய சரீரத்திலே வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. வயது முதிர்வினால் கூட வியாதிகள் வரக்கூடும். இன்னும் பல காரணங்களினாலே நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் வரக்கூடும். சாத்தானுடைய பிரச்சனைகள், பில்லி சூனிய வல்லமைகள், சாப கட்டுகள், இதெல்லாம் வியாதிகள் வருவதற்கான காரணங்களாக இருக்கிறது. ஆனால் எந்த வியாதியாக இருந்தாலும், ஒரு முறை பாருங்கள், பாஸ்டர் டியூ தாமஸ் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவருக்கு சுகர் வியாதி. சுகர் வியாதி அவரை பிடித்து, அவர் விசுவாசத்தில் வீரன், அவர் மருந்தெடுக்க மாட்டார். எல்லாரும் சொன்னார்கள், அவருடைய சபை விசுவாசிகள் எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஒரு டேப்லெட் போட்டால் போதும், உங்கள் சுகர் நார்மல் ஆகிடும், இன்னும் 10 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்து எங்களுக்கு ஊழியம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். அவர் சொன்னார், உயிரோடு இருந்தாலும் சரி மரித்தாலும் சரி நான் மருந்தெடுக்க மாட்டேன் என்று அவர் மிகுந்த உறுதியோடு இருந்தார். அந்த சுகர் வியாதி அதிகப்பட்டு கொண்டே போனது. மெலிந்து எல்லும் தோலுமாக பாஸ்டர் டியூ தாமஸ் மாறிவிட்டார். கடைசியாக அவர் மரிக்கும்படியாக ஒரு ஜெப வீட்டில் கொண்டவரை விட்டுவிட்டார்கள். அங்கே வேற போதகரும் ஊழியக்கார சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆகவே அந்த இடத்திலே அவர் மரிக்கும்படியாக மரணப்படுக்கையிலே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய சரீரம் முழுவதும் கெட்டுப்போனது. இன்றைக்கு அல்லது நாளைக்கு நான் மரித்து போவேன் என்று ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அதிகாலை ஜெபம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்த அநேகர் அதிகாலை ஜெபத்தை நடத்தி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இவரும் படுக்கையிலே குழந்து, ஒருவேளை இன்றைக்கு தான் என்னுடைய மரண நாளாக இருக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு ஆண்டவரை துதித்து கொண்டே கிடந்தார். எழும்ப முடியாது, அப்படியே படுத்துக்கொண்டே கிடந்தார். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அவர் ஒரு காட்சியை கண்டார். என்ன காட்சி? அவர் படுத்திருக்கிறார். அவருக்கு மேலிருந்து, அந்த படுக்கையிலிருந்து அவரை போல ஒரு உருவம் அப்படியே மேலே எழும்புகிறது. அதை பார்க்கிறார். அது ஒரு கருத்த உருவமாக இருந்தது. அவரிலிருந்தே அந்த உருவம் அப்படியே மேலே எழும்பி ஒரு கரிய உருவமாக மாறி அப்படியே அந்த நடவழியாக வெளியே போய் பக்கத்தில் ஒரு குருத்வாரா இருந்ததாம். அந்த குருத்வாராக்குள்ளே அந்த உருவம் போய்விட்டது. அந்த உருவம் மேலிருந்து எழும்பி போன உடனேயே இவருடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் வந்தது போல அவருக்கு தோன்றினது. திடீரென அந்த பலத்தினாலே எழுந்தார். எழும்பி உட்கார்ந்தார். மறுபடியும் எழுந்து நின்றார்.
எல்லாமே பரிபூர்ணமாக சுகமானதை போன்ற ஒரு எண்ணம். உள்ளே ஜெப வீட்டுக்குள்ளே ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. உள்ளே போனான், முழங்கால் புடையிட்டார், ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜபிக்க ஆரம்பித்தார். அங்கிருந்த அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம், ஆடி போனாங்க. அவர் எப்படா மரிப்பார், அடக்கம் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகள் ஏற்பாடுகள் எல்லாம் அப்படியே என்னைக்கு இப்போவோ இன்னைக்கோ நாளைக்கோ என்று யோசித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இப்படி இவர் வந்து எழுந்து நிற்கிறாரே என்று சொல்லி ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும். அப்பொழுது பாஸ்டர் டி. தாமஸ் ஆண்டவரத்தில் கேட்டார், என்ன ஆண்டவரே என்ன நடந்தது? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, அந்த சுகர் வியாதியை உனக்கு தந்து உண்மையிலே போட்ட அந்த ஒரு பிசாஸ், ஒரு அசுத்த ஆவி தான் உனக்கு அதை தந்தது. அந்த அசுத்த ஆவி உன்னுடைய சரீரத்தை விட்டு போய்விட்டது, உனக்கு இப்பொழுது பரிபூர்ணமான சுகம் என்று சொன்னான். அப்போ இந்த வியாதியை கொடுத்தது கூட ஒரு பிசாசின் கிரியை. அப்பொழுது பாருங்கள், எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு உண்மையிலே சுகமாயிட்டா? ஆமாம் பாருங்க, நல்லா இருக்கிறேன். அப்போ போய் நீங்கள் பிளட்டை செக் பண்ணி பாருங்களேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இயேசு எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், இனி நான் போய் அவரை செக் பண்ணி அவரை சோதிக்க போக மாட்டேன். அவர் போகலை. அடுத்த மாதம் அவர் ஊழியம் செய்திருந்த இடத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு போவதற்கான ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. இப்போ அமெரிக்கா போகணுன்னு சொன்னால், விசா கிடைக்கணும்னு சொன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் விசா கிடைக்கும். எனவே விசாவுக்காக டாக்டர் சர்டிஃபிகேட் எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்து ஆகணும். டாக்டர் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா பிளட்டை செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக பிளட்டை செக் பண்ண கொடுத்தார். பிளட்டை செக் பண்ண கொடுத்தா சுகர் நார்மல், பிரஷர் நார்மல், எந்த வியாதியும் சரீரத்தில் இல்லை. நம்முடைய இயேசு எல்லா வியாதியிலிருந்தும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தாலும் நம்முடைய இயேசு நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய சரீரத்தின் ஆர்கன் எல்லாம் கெட்டு போனது, கிட்னி போச்சு, லிவர் போச்சு, லங்ஸ் போச்சு, எல்லாமே போச்சு, பிளட்ல கவுண்ட் கூடுதல், அது அதான் வறண்ட நிலைமை. அந்த வறண்ட நிலைமையிலிருந்து, நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து துளிர் விட்டு உனக்கு சுகத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவர். பக்தனாகி யோபுவை பாருங்கள். யோபுடைய ஜீவியத்தை நாம் படிக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு வியாதி வந்தபோது அவனை பார்க்க போகிறார்கள். தூர இருந்து கொண்டே அவனை பார்க்கிறார்கள். தூர இருந்து பார்க்கும் பொழுது ஒரு தெரியாமல், இது மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஒரு மிருகமா? வேதம் எப்படி சொல்லுகிறது? யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அவருடைய நிர்பந்தமான நிலைமை அங்கே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது, சத்தமிட்டு போதும் உருத்தெரிய அப்படின்னா உருவமே ஆளே கண்டுபிடிக்க முடியல. அந்த சரீரம் அந்த அளவுக்கு கெட்டு போயிருந்தது. வாயை மூட முடியல. காரணம், சுண்டுல சதையே கிடையாது, தோலே கிடையாது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 18 விதமான வியாதிகள், குஷ்டரோகம் உட்பட 18 விதமான வியாதிகள் அவனை பிடித்திருந்தது. உலகத்தில் எந்த மனிதனுக்கு 18 விதமான வியாதிகள்? சரீரத்திலே தோல் இல்லை, வாயை மூட முடியவில்லை, வீட்டுக்குள்ளே இருக்க முடியவில்லை, புலம்புகிறான். என் சுகவாழ்வு மேகத்தை போல பறந்து போனது என்று 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான். என் சுகவாழ்வு பறந்து போயிற்று. பறவைகள் கூரையிலிருந்து பறந்து போவது போல என் சுகவாழ்வு பறந்து போயிற்று. மேகத்தை போல கண்ணீர் வடிக்கிறான், வேதனைப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகனே, உன் சுகவாழ்வு மறுபடியும் துளிர்க்கும். அவர் சொன்னது போலவே யோபுக்கு சுகவாழ்வு மறுபடியும் துளிர்த்ததல்லவா? யாருக்குமே நம்பிக்கை இல்லை. யோபுவின் நிலைமையை பார்த்தா யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. யாருக்குமே நம்பிக்கை இல்லைனாலும் மனைவிமார்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். என் புருஷன் பிழைச்சிக்குவாரு, என் புருஷனுக்கு சுகம் ஆயிடும், அந்த நம்பிக்கையிலே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் யோபுவின் மனைவிக்கு கூட அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம், சில மணி நேரங்கள் ஒருவேளை உயிரோடு இருக்கக்கூடும். அதோட
அவருடைய பாடு முடியும். எனவே இன்னும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்காதையும், இன்னும் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்காதையும், இன்னும் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதையும், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க. உயிர் தான் போக போகுது இல்லையா, கடைசியாக ஜீவன் போக போகுது. ஆண்டவரை நாலு கெட்ட வார்த்தை போட்டுட்டு தூஷணம் பேசிட்டு உங்களுடைய ஜீவனை விடும். ஏன்னா இனிமேல் உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாம் போயிடுச்சு, தரமட்டம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை, வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, நோ ஹோப், எந்த நம்பிக்கையும் இல்லை. நீங்க சொல்றீங்க இல்லையா, வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை, என் புருஷனையா எந்த நம்பிக்கையும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு, என் பிள்ளையா என்னை திரும்பி வராது, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படித்தானே சொல்றோம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? எந்த நம்பிக்கையும் இல்லாத இடத்திலிருந்து உன்னை துளிர்விட பண்ணுவான். யோபுக்கெல்லாம் போச்சு, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் யோபை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இழந்து போனதை எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோபு ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளையாகிய உனக்கு அவர் 100 திரும்ப கொடுப்பார். அவர் 100 திரும்ப கொடுப்பார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு தான் டபுள், ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல. வாழ்நாள் முழுவதும் நீ இழந்து போன நன்மைகளை கர்த்தர் பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு திரும்ப தந்து கொண்டே இருப்பார். யோபுவின் தேவன் இந்த காலவெளியிலே நம்முடைய தேவனாக இருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நீ உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வாயாக. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, திராட்சை செடி அது துளிர்விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். திராட்சை செடிகள் துளிர்விட்டு பூத்தது. திராட்சை செடி, திராட்சை ரசம் என்றால் நம்முடைய ஆன்மீக வாழ்வை அது குறிக்கிறது. அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் இவ்வளவும் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்வதனுடைய அடிஸ்தானம், அடிப்படை, முதலாவது நம்முடைய ஆன்மீக வாழ்வு துளிர்விட வேண்டும். நீ இரட்சிப்பின் பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்நான உபதேசத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்பம் பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் நீ இருக்க வேண்டும். தேவனை நீ ஆராதிக்க வேண்டும். தேவனோடு ஒரு பர்சனல் கான்டாக்ட், ஒரு தனிப்பட்ட முறையில் தேவனோடு உனக்கு ஒரு ஐக்கியமும் உறவும் உண்டாயிருக்க வேண்டும். இயேசு யார் என்று கேட்டால் உலக ரட்சகர் என்று நீ சொல்லக்கூடாது, என் ரட்சகர் என்று நீ சொல்ல வேண்டும். நமக்கும் இயேசுவுக்கும் இடையிலே தனிப்பட்ட முறையிலே உறவு இருக்க வேண்டும். உன் ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது? உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பக்தி எந்த நிலைமையில் இருக்கிறது? உன் பரிசுத்த வாழ்வு எந்த நிலைமையில் இருக்கிறது? ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில இருக்கிற உறவு எதன் அடிப்படையில் இருக்கிறது? யோசித்துப்பார். ஆண்டவர் இந்த காலவெளியிலே உன்னுடைய ஆன்மீக வாழ்வையும் துளிர்விட வைப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் துளிரை போல தளிர்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துளிரை போல துளிர் விடும்படி உன்னை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு நீதிமானாக இருப்பாயானால், நீதிமாட்டியாக இருப்பாயானால் உன்னை ஆண்டவர் துளிர்விட பண்ணுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரே வசனத்தை நாம் படிக்கலாம். எண்ணாகமம் 17ஆம் அத்தியாயம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமம் புஸ்தகம் 17ஆம் அத்தியாயம் அதனுடைய 5வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ண. 8ஆம் வசனத்தை கூட படியுங்கள்.
மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. போதும். அங்கே நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அங்கே ஆரோனுடைய கோல் அல்லது லேவி கோத்திரம் அல்லது தேவன் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் அல்லது துளிர்த்திருந்தது என்று நாம் அங்கே படிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே துளிர்க்கும், 8ஆம் வசனத்திலே துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனி தந்தது. தேவன் தெரிந்து கொண்டவனுடைய கோல். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பினார்கள். தேவன், மோசே, உன்னோடு மாத்திரம்தான் தேவன் பேசினாரா? எங்களோடும் அவர் பேசுகிறார். நீ மட்டும்தான் தீர்க்கதரிசியோ? இல்லை, நாங்களும் தீர்க்கதரிசி. நீ மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளையோ? இல்லை இல்லை, நாங்களும் தான் என்று ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. தேவன் தம்முடைய வேலைக்காக தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே ஒரு போராட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாகிறது. அப்பொழுது தேவனுடைய வெளிச்சம் பெற்ற, தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற தேவனுடைய மனுஷனாகிய மோசே அந்த ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். 12 கோத்திரம், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, இப்ராஹிம், மனாசே, பென்யமீன், இந்த 12 கோத்திரங்களுக்கும் 12 கோலை நாம் கொண்டு வாருங்கள். லேவி கோத்திரத்திற்கு ஆரோனுடைய கோலை எடுத்துக்கொள்ளலாம். மீது நீங்கள் 11 கோலை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் வைப்போம். தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவருடைய கோல் துளிர்க்கும். உடனே எல்லாரும் அதை ஒத்துக்கொண்டார்கள். 11 கோல் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டது. தேவன் தெரிந்து கொண்ட லேவி கோத்திரத்திற்காக ஆரோனுடைய கோல், அவன் லேவி கோத்திரத்தான், உள்ளே கொண்டு வைக்கப்பட்டது. இரவு முழுவதும், இது மாலையிலே கொண்டு வைக்கப்படுகிறது. இரவு முழுவதும் மோசேயும் ஆரோனும் தூங்கவில்லை. அவள் தேவனுடைய சமத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கிறார்கள். ஆரோன் கொண்டு வைத்த கோல் அது காய்ந்து கருவாடாகி போன ஒரு கோல். இத்தனையோ வருஷங்களாக அவனுடைய கையில் இருக்கிற ஒரு கோல், அது காஞ்சு போச்சு. தொலி இல்லை, தோல் இல்லை, பச்சை கொஞ்சம் கூட இல்லை, கம்ப்ளீட்டா காஞ்சு போன ஒரு கோல். அதை கொண்டு தேவ சமூகத்தில் வைக்கிறாங்க. இரவு முழுவதும் தூங்கவில்லை, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. மறுநாள் நேரம் முடிந்தது. இஸ்ரவேல் சபையார் அனைவரும் வருகிறாங்க. மோசே, வரும், நாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவோம், அங்கே போய் பார்ப்போம், என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்ப்போம். உம்முடைய கோல் மட்டும்தானா? எங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எங்க கோலும் துளிர்க்கும். 12 கோத்திரத்தாரும் அந்த இடத்துல கூடி வந்து நிற்கிறார்கள். ஓடிப்போய் மோசேயும் ஆரோனும் அந்த கோலை வெளியே எடுக்கிறார்கள். ரூபனுடைய கோல், இசக்கார், தான், காத், ஆசேர், மற்ற எல்லாருடைய கோலும் எப்படி வச்சாங்களோ அப்படி இருக்குது. ஆனால் காஞ்சி கருவாடாகி போன ஆரோனுடைய கோலோ அதை வெளியே எடுத்து பார்க்கும்போது ஒரே நாள் இரவில் அது பூத்து அதில் காய் வந்து அது கனியாகி அழகான துளிர்த்த ஒரு கோலாக அது மாறிவிட்டது. அது ஒரே நாள் இரவிலே நடந்தது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விஷயம், வருஷங்களா நீ காஞ்சி போன, கருவாடாகி போன, நஷ்டத்துக்கு மேல நஷ்டங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்க. மோசேயுடைய கோலை ஒரே நாள் இரவிலே துளிர்க்க பண்ணினாரே, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த கூடாரத்திற்குள்ளே நீங்கள் வரவே முடியாது. இந்த பட்டணத்திலே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே தான் உங்களை அழைத்து இந்த கூடாரத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்து வைத்தார்.
காரணம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் ஜனம் இது. அப்படியானால் இந்த கோலை தேவன் துளிர்விட பண்ணுவார். தேவன் தெரிந்து கொண்ட கோல். அந்த கோல் எங்கே இருந்தது? தெருவில் இருந்திருந்தா, அவரவர் வீட்டில் இருந்திருந்தா அது துளிர்க்க முடியாது. அப்படித்தான் இருக்கும். அந்த கோல் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஏதோ பாஸ்டர் உங்களை கூப்பிட்டான்னு வந்தீங்களா? ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கன்னு நினைச்சிங்களா? இல்லை, ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் கோலை துளிர்விட பண்ணுகிற தேவ சமூகம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல அது உலாவிக் கொண்டே இருக்கிறது. உன் குடும்பத்தை துளிர்விட பண்ணுகிற தேவ பிரசன்னம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டே இருக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். உன்னை துளிர்விட பண்ணுகிற தெய்வம் எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை நான் உணர்கிறேன். அதை நான் உணர்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் அந்த கோல் வைக்கப்பட்டது. ஆச்சரியம். ஒரே நாள் இரவில் நம்முடைய தேவன் பல நேரங்களிலும் ராக்காலங்களில் இரவில் தான் அவர் கிரியை செய்கிறார். ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து ஒருவனுக்கு நிழல் தரக்கூடிய அளவுக்கு வளரணும்னா 3 வருஷம் ஆகும். ஆனால் யோனா தீர்க்கதரிசிக்கு நிழல் தரும்படி ஒரே நாள் இரவிலே ஒரு ஆமணக்கு செடி வளர்கிறது. ராக்காலங்களில் நம்முடைய தேவன் நமக்காக கிரியை செய்கிற தேவன். இரவு நேரங்களில் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் வந்தபோது அந்த இரவிலே ஒரே ஒரு தூதனை அந்த இரவு நேரத்திலே கர்த்தர் அனுப்பினார். 1,85,000 பேரை சங்காரம் பண்ணினான். தேவ ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நின்றபோது ஒரே நாள் இரவிலே, அந்த இராக் காலத்திலே இரவு சூரியன் அஸ்தமித்து இரவு ஆரம்பித்த போது தேவன் அவர்களுக்காய் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணி அங்கே மிகப்பெரிய ஒரு வழியை கர்த்தர் செங்கடலிலே தம்முடைய பிள்ளைகளுக்காய் உருவாக்கினான். ராக்காலம். என் வாழ்க்கையில் இது இருண்ட காலம். என் வாழ்க்கையில் இது இரவு நேரம். எல்லா சூழ்நிலைகளும் மங்கி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் இருள்தான் எனக்கு தெரிகிறது. வெளிச்சமெல்லாம் மங்கி போச்சையா. எல்லாமே இருட்டா தெரியுது. எதிர்காலம், ஃபியூச்சர் முழுவதும் இருட்டா தெரியுது. இருள் சூழ்ந்திருக்கிறது. வெளிச்சமே தெரியவில்லை. மனம் மங்கலாய்த்து போயிருக்கிறாயோ? உண்மைதான், இரவு நேரம்தான். ஆனால் அந்த இரவு நேரம் நீ இருப்பது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாய். உன்னை துளிர்விட பண்ணுகிற தெய்வ சமூகத்தில் நீ இருக்கிறாய். அந்த இருட்டை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம் உன் அருகிலே நிற்கிறார். அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம் உன் அருகிலே நிற்கிறார். உன் குடும்பத்துக்கு வருவார். அவர் உன் இருளை வெளிச்சமாக மாற்று பண்ணுவார். என்ன அற்புதம் பாருங்க, என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. தேவ சமூகத்தில் கொண்டு வச்ச உடனே அந்த எத்தனையோ வருஷமா காஞ்சி போன அந்த கோல் எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அற்புதம். ராத்திரி அதை துளிர்விட பண்ணுகிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கூட இயேசுவிடத்தில் ஒரு முறை சொன்னாங்க, ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், இரவு முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஆகிலும் ஒரு மீன் கூட கிடைக்கல, எங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட கிடைக்கல. நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களில் அநேகர், ஐயோ பிரதர், எத்தனையோ வருஷம் பாடுபட்டோம், எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டோம், எத்தனையோ வருஷம் பிரயாசப்பட்டோம், எத்தனையோ வருஷம் எவ்வளவோ பாடுபட்டு ஒரு நன்மை இல்லை. ஒரு பக்கம் ஒரு ஆசீர்வாதம் வருது, இன்னொரு பக்கம் அது போயிடுது. எங்கிருந்து வருது, எப்படி போகுதுன்னு தெரியல. எல்லாமே வற்றி போகுது, நம்பிக்கையெல்லாம் போச்சு. வருஷக்கணக்காக தான் நடக்குது, வருஷக்கணக்காக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. வர்ற வருமானத்துக்கு குறவில்லை, ஆனால் அது எங்கே போகுதுன்னே தெரியல பாஸ்டர், எங்கே போகுதுன்னே தெரியல. என்ன நடக்குது குடும்பத்தில்னே தெரியல. ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியல. மனம் வெறுத்து போயிருக்கிறீங்களா? இது ஒரு ராக்காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆனால் அந்த கோல் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வைக்கப்பட்டது.
அது துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனி தந்தது. கனி கொடுக்கிற அனுபவம் என்றால் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அனுபவம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எந்த குடும்பம் உங்களை வெறுத்து ஒதுக்கிறதோ அதே குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எந்த சமுதாயம் உங்களை வெறுத்து ஒதுக்கிறதோ அதே சமுதாயத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்களை முற்றிலுமாய் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த அற்புத கிரியைகளை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். இயேசுவால் மாத்திரமே அதை செய்ய முடியும். உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய சுய பிரயாசங்கள் அத்தனையும் அது வீண்தான். இன்று முதல் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இன்று முதல் அவருடைய நன்மைகள் உன் சிரசின் மேலே வந்து இறங்கும். அவர் துளிர்விட வைக்கும் போது வசந்த காலம் உன் வாழ்க்கையிலே துளிர்விட ஆரம்பிக்கும். இதோ வசந்த காலம் உன்னை தேடி வருகிறது. வசந்த காலம் உன்னை தேடி வருகிறது. உன் பிள்ளைகளை தேடி வசந்த காலம் வருகிறது. என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, மிகுந்த வேதனையோடு இருக்கிறாயா? இதோ வசந்த காலம் உன்னை தேடி வருகிறது. காரணம், இயேசு உங்களை துளிர்விட பண்ணுவார். நம்முடைய ஆலயத்தை துளிர்விட பண்ணுவார். இங்கே இருக்கிற குடும்பங்களை துளிர்விட பண்ணுவார். தனிப்பட்ட முறையில் உன்னை துளிர்விட பண்ணுவார். வறண்டு போன உன் சரீரத்தை துளிர்விட பண்ணுவார். வறண்டு போன உன் கோலை துளிர்விட பண்ணுவார். வறண்டு போன உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்றி உன் சரீரத்தை துளிர்விட பண்ணுவார். நீ இழந்து போன பலனை தேவன் திரும்ப உனக்கு தருவார். அத்திமரம் துளிர் விடும். வசந்த காலம் சமீபமாக இருக்கும். நீ துளிர் விடுவாய். உனக்கு வசந்த காலம் சமீபம். அது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. ஆண்டவரே, நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், துளிர்விட பண்ணும். ஒரே வார்த்தை உன் உள்ளத்தினாலத்தில் நீ சொல்வாயா, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். துளிர்விட பண்ணுகிற தெய்வம் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். உன்னை துளிர்விட பண்ணுகிற தெய்வம், உன்னை கனிதர பண்ணுகிற தெய்வம், பூத்து குலுங்க செய்கிற தெய்வம். காய்ந்து கருவாடாய் போனாய். உன் வருமானமெல்லாம் காய்ந்து போனது, உன் சரீர பலனெல்லாம் காய்ந்து போனது. ஆனால் இன்றைக்கு உன்னை துளிர்விட பண்ணுகிற தேவன் உன்னை துளிர்விட பண்ணுவார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல, வறண்டு போயிருக்கிற நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு செடியைப் போல உன் குடும்பத்தை அவர் துளிர்விட பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். மிக முக்கியமான நேரம் இது. கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்கிற நேரம். நீங்கள் வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக ஆண்டுடைய கரம் உங்களை தொடும். காரணம், நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறீர்கள். ஆரோனுடைய கோல் அது காய்ந்திருந்தாலும், அது கருவாடாகி போயிருந்தாலும், அதில் எந்த நன்மைகளையும் காணாவிட்டாலும் அது தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வைக்கப்பட்டது. அது தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வைக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் அதை துளிர்விட பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணலாம். தகப்பனே, என் குடும்பத்தை துளிர்விட பண்ணும், என் பிள்ளைகளை துளிர்விட பண்ணும், என் பொருளாதாரத்தை துளிர்விட பண்ணும். ஏதோ அவ்வப்போது பெய்கிற சில மழையை போல சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை நீ கண்டாய். ஆனால் கர்த்தர் இனி வருகிற காலங்களில் உனக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அதை நீ கண்டடைய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உன்னுடைய நன்மைகளை புறத்தியான், உன்னுடைய நன்மைகளை உன் சத்துருக்கள் சாப்பிடுவது என்ன? இல்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை டாக்டர்கள் சாப்பிட வேண்டாம். உன் கையின் பிரயாசத்தை வக்கீல்கள் சாப்பிட வேண்டாம். உன் கையின் பிரயாசத்தை மற்றவர்கள் சாப்பிட வேண்டாம். உன் கையின் பிரயாசத்தை வட்டிக்காரன் சாப்பிட வேண்டாம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். உன் கோல் இன்றைக்கு துளிர்க்க ஆரம்பிக்க வேண்டும். நீ தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறாய், எங்கோ ஒரு இடத்தில் அல்ல, தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய சமூகத்திலே நீ நிற்கிறாய். உன் கோலை அவர் துளிர்விட பண்ணுவார்.
ஆமென். வாய்களை திறந்து கேளுங்கள். ஆண்டவரே, எங்கள் கோலை துளிர்விட பண்ணும் என்று கேளுங்கள். ஒவ்வொரு வாயும் திறக்கட்டும், ஒவ்வொரு வாயும் திறக்கட்டும், ஒவ்வொரு வாயும் திறக்கட்டும். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்து அனுப்புவார். உன்னை வெறுமையாய் அவர் ஒரு நாளும் அனுப்ப மாட்டார். இதுவரைக்கும் உன்னை வெறுமையாய் அவர் அனுப்பினதில்லை. இன்றைக்கு விசேஷித்த நன்மைகளை தந்து உன்னை அனுப்புவார். அவர் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், என்னை துளிர்விட பண்ணும் என்று கேளுங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாம். ஒருவர் கூட மௌனமாக நிற்க வேண்டாம், ஒருவர் கூட மௌனமாக நிற்க வேண்டாம், ஒருவர் கூட மௌனமாக நிற்க வேண்டாம். இதோ தேவனுடைய கரமனை தொடுகிறது, இதோ தேவனுடைய கரமனை தொடுகிறது, தேவனுடைய கரமனை தொடுகிறது. தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது அல்லவா? அவர் உன்னை தேடி வருகிறார், அவர் உன் அருகிலே நிற்கிறார், அவர் உன்னை தொடுகிறார். உன் பலவீனங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நன்றி தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள். பலவீனங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. குடும்பங்களில் இருக்கிற சாப கட்டுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பில்லி சூனிய வல்லமைகள் இப்பொழுது கட்டு அறுப்புண்டு போகிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இழந்து போன பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். சகோதரியே, சகோதரனே, இழந்து போன நன்மைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன நன்மைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் யோபு இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை மறுபடியும் உருவாக்கி அவனுக்கு இழந்து போன சகலத்தையும் திரும்ப கொடுத்தார் அல்லவா? உனக்கும் அதை திரும்ப தருவார், உனக்கும் அதை திரும்ப தருவார், உனக்கும் அதை திரும்ப தருவார், உனக்கும் அதை திரும்ப தருவார். இதோ கர்த்தருடைய கரமனை அணைத்துக் கொள்ளுகிறது, இதோ கர்த்தருடைய கரமனை அணைத்துக் கொள்ளுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கிறது. குடும்பத்தில் நடக்கிறது, அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது. உன் புருஷனோடு கர்த்தர் பேசுகிற நேரம், எந்த இடத்தில் அவன் இருந்தாலும் அவனோடு கர்த்தருடைய வல்லமை இடைப்படுகிற நேரம் இது. நன்றி, நன்றி தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள். எஸ் 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 கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், குடும்பத்திலே அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், 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 ஆமென். Jesus, hallelujah, hallelujah. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். ஆமென். அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு 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 உண்டு. எஸ், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை உம்முடைய மக்கள் மத்தியிலே வியாபரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொடு